ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்னென்னா லோன் உல்ஃபை வந்து ஃபஸ்ட்டு துரோக மூமெண்ட், அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட் எல்லாம் கலந்து ஒரு இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஆப்போனண்ட்டை வந்து உட்காந்து எழுந்திரிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதனால் உட்காந்து எழுந்திரிச்சிட்ருக்கேன். அவனும் என்கிட்ட வந்து ஃப்ரெண்டு ஆகிட்டான். அப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் ரொம்ப நல்லவனாச்சே, அதனால் போயிட்டு ஜோனுக்குள்ளே வந்து அவனுக்காக விட்டு கொடுக்க போயிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து அவன்கிட்ட விட்டு கொடுக்கறதுக்காக வந்து இந்த ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் எடுத்து நானே எனக்கு போட்டுக்கிட்டேன். ஆனால் அந்த குரங்கு என்ன பண்ணான்னா, அவனுக்கு கில்லு வரணுன்றதுக்காக அவன் ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் எல்லாம் எடுத்து போட்டான். நான் விட்டு கொடுக்கூடாது, அதனால் நான் ஜோனுக்குள்ளே போய் எலிமினேட் ஆகிட்டு அவனுக்கு கில் வராத மாதிரி பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ ரவுண்ட் 2 வந்துட்டேன். இப்பயும் நம்ம அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும், சரியா? ஸோ நான் இப்போ வந்து க்ளோவால் போட்டுக்கிட்டேன். திருப்பி நம்ம அதே மாதிரி நமக்கு வேறு வழி இல்லை கண்டென்ட் வேறு கிடைக்க மாட்டேங்குது. 2 இயர்ஸ் முன்னாடி வீடியோ போட்டது, அதனால் திருப்பி ஃப்ளாஷ் கிரனேடே எடுத்து எனக்கு நானே வச்ச சூனியம். ஸோ நான் திரும்பியும் சாகிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு, ஜோன் வரதுக்குள்ளே அவன் வெளியே ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் போட்டுருக்கான். அவனுக்கு கில்லு கொடுக்கலாமே நான் அந்த ஃப்ளாஷ் ஃப்ரீஸில் வந்து நின்னேன். ஆனால் அவன் எனக்கு AW வச்சு அடிச்சிட்டான். அதாவது நம்ம வாழ்ந்தால் ரொம்ப நல்லவனாலாம் வாழக்கூடாதுங்க. அதனால் இனிமே தான் நம்ம ஆட்டமே ஆரம்பம். ஸோ கைஸ், நம்ம இப்போ போய் அவனை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க நம்ம வந்து இப்போ துரோக மூமெண்ட் போடலாம், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இவனுக்கு துரோக மூமெண்ட் போட்ட வேண்டியதா. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து இவனுக்கு துரோக மூமெண்ட் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இனிமே இவனுக்கு வேட்டை தான். இந்த பைத்தியக்காரனை அடித்து துவைக்க போகிறோம். வேணால் நம்ம நடுவில் வேணால் ஒரே ஒரு வாட்டி இவனுக்கு வந்து விட்டு கொடுப்போம், சரியா? நான் நினச்சா இவனுக்கு கிரெனேட் போட்டு கொண்டுருக்கலாம், ஆனால் பாவமாக இருந்தது. ஸோ நான் விட்டுட்டேன். சரி, நம்ம வாங்க இப்போ வந்து இவனுக்கு ஃப்ளாஷ் கிரெனேடை நம்ம குக் பண்ணி போட்டுடலாம். வாங்க, போட்டாச்சு. ஆனால் எப்படி தான் இவனுக்கு டேமேஜ் கம்மியாக போகுதுன்னு தெரியல. பாருங்கள், நமக்கு மட்டும் 60 டேமேஜ், ஆனால் அந்த பைத்தியக்காரனுக்கு மட்டும் பாருங்கள் வெறும் 6 டேமேஜ் 9 டேமேஜ் அப்படி போயிட்டுருக்கு. ஸோ என்ன நம்ம தலைவிதி அப்படி வாங்கிட்டு வந்தோம். நம்ம இப்போ வந்து ஊக்காங் பவரை போட்டுட்டு இந்த ட்ரோகன் கன் வந்து வச்சு அடிச்சிடலாம். அது வந்து ஆக்சுவலாக அந்த ஷார்ட் கன்னுக்கு அதை ஸ்விட்ச் பண்ணி அடிச்சோன்னா நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் இந்த மேக்ஸ் அவனுக்கு இப்போ பவர் கூட்டி அடித்தா எப்படி இருக்குமோ அப்படி அடிக்குது. இப்போ நம்ம வந்து இவனை வந்து M10 வச்சு அடிக்கலாம். ஆனால் இந்த மேட்ச் நம்ம விட்டு கொடுக்க ட்ரை பண்ணுவோம். வாங்க முதல்ல அடிச்சிடலாம், பார்ப்போம். இவனை நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது, இவனை நம்ம அடிக்கிறதும் அடிக்காததும். வாங்க போவோம். இவன் வேறு கொஞ்சம் இது ரொம்ப நமக்கு ஏற்றவன் கிடையாது நம்ம எடுக்கிற கண்டென்ட்டுக்கு. நான் உட்காந்து எந்திரிச்சேன், ஆனால் அடிச்சிட்டான். நம்ம வாழ்தான் அநியாயத்துக்கு நல்லவனாகவும் வாழக்கூடாது, கெட்டவனாகவும் வாழக்கூடாது. இனிமே நம்ம மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். நல்லவனாக இருக்கணும், ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது. சரி, இப்போ வாங்க நம்ம அடுத்த ரவுண்டுக்கு கிளம்பியாச்சு. இவனை வந்து இப்போது நம்ம வந்து வச்சு செஞ்சிடலாம். ஏன்னா இவன் நமக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து இவனுக்கு 2 சான்ஸ் கொடுத்துட்டோம், அவன் அதையும் யூஸ் பண்ணிக்கல. ஸோ தட் இவனெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு இது பண்ண முடியாது, அழுத்தி பிடிச்சிடணும். இல்லை நம்மளை சாகடிச்சா நமக்கு அவமானமாக போயிடும். அதனால் இப்படி தான் லாலி மட்டும் போட்டு வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கணும் இவனெல்லாம். நாம் இவனுக்கு நமக்கு தேவையானாலும் வாய்ப்பு கொடுத்தாச்சு, அவன் எடுத்துக்கல. அப்போ அவனுக்கு தான் அதுக்கான தண்டனை கிடைக்கும். எடுத்துக்கிட்டு சாவிடா. ஸோ இப்போ அடுத்த ரவுண்ட் நம்ம வந்தாச்சு. இந்த வாட்டி அவன் AW எடுத்திருக்கான். நம்ம அதை வச்சு இன்றைக்கி அவனை அடிச்சிடலாம். ஏன்னா இவன் வந்து கொஞ்சம் ரொம்பலாம் மூமெண்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால் இவனை அடிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது வேலையே. பாருங்கள், உள்ளே போனவன் அவனே வெளியே வந்து எப்படி என்கிட்ட மாட்டிக்கிட்டான் பாருங்கள். திருப்பி லாலிமட் போடுவேன், நீ வெறுப்பாக தான் இருக்கும், பற்றிக்கிட்டு தான் எரியும், ஆனால் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் அவனுக்கு நல்ல தேவையான அளவு தண்டனை கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம அடுத்த மேட்ச்சுக்கும் போயாச்சு.
நம்ம இப்போ போயிட்டு திருப்பி இந்த வாட்டி நம்ம அடிச்சுட்டு இவனை போட்டு எமௌண்ட் போட்டு வெறுப்பேற்றிடுவோம். ஸோ நம்ம இப்போ வந்து அடுத்த ரவுண்டுக்கும் கிளம்பியாச்சு. இந்த ரவுண்டு இவனை வச்சு நம்ம சாத்திடலாம். வாங்க பாருங்க எப்படி நின்றுட்டு இருக்காடி. எங்கே சுட்டுட்டு இருக்கடா டே? செவத்துக்கு உட்காந்து சுட்டுட்டு இருக்கு. நான் அவனை ஷெட்டுக்கு தான் ஏன் வச்சேன். கரீனாக்காரனே நமக்கு சரி பண்ணுறாங்க. சரி ஓகே, இந்த வீடியோவோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ பை கைஸ், எல்லோரும் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க.